ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போது நம்ம அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கலை திருவிழா நடந்துட்டுருக்கிறதால இந்த கலை திருவிழாவுக்கு தமிழ் பேச்சு போட்டி, ஆங்கில பேச்சு போட்டி, ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், களிமண் பொம்மை செய்தல் அப்படின்னு சொல்லி ஏராளமான போட்டிகள் இருக்குது. அதில் ஒரு போட்டியாக ஆங்கில பேச்சு போட்டி. நீங்கள் எந்த போட்டி எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான தீம் வந்து இளையோர் திறன் தான். உங்களுடைய குழந்தை 1வது படித்தாலும் சரி, அது 12வது படித்தாலும் சரி, எல்லா போட்டிக்குமே இளையோர் திறன் அப்படிங்கிறது தான் தீமு. ஸோ அதுக்குன்னு அதுதான் டாபிக்னு கிடையாது, அதுதான் தீம். ஸோ அந்த தீமை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய கதையோ இல்லை உரையோ பாட்டோ எல்லாமே இந்த தீமை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஈவன் திருக்குறள் கூட இந்த தீமில் தான் வந்து இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆங்கில உரை தான். இந்த ஆங்கில உரை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக வந்து உச்சரிக்கிறீங்க, அதே போல் மறக்காமல் அதை எப்படி ஞாபகம் வச்சு சொல்கிறீங்க, இதெல்லாம் தான் அவங்க ஸ்கில்ஸாக பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய பேசுகிறதுக்கு ட்ரைன் பண்ண வைக்கணும். அண்ட் 3 நிமிஷம் தான் உங்களுக்கு டியூரேஷன். ஸோ அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு ஸ்பீச்சை சொல்கிறேன். ஸோ அதை கவனமாக கேளுங்க. ஸோ ரெஸ்பெக்டட் ஜட்ஜஸ், முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணணும். ரெஸ்பெக்டட் ஜட்ஜஸ், ஹானரபிள் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அ வெரி ப்ளசன்ட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். இங்கே வந்து மார்னிங் நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, மார்னிங்கே நடந்துச்சுன்னா நம்ம வந்து காலையிலன்றதால மார்னிங் போட்டுக்கலாம். இல்லை ஆஃப்டர்நூன்னா இவங்க வந்து இந்த இடத்துல ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லணும். இல்லை ஈவினிங் அப்படின்னா ஈவினிங் சொல்லிட்டு சொல்லணும். அண்டு நீங்கள் வந்து உங்களோட நேம் சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கலாம். இப்போது ஐ எம் ரிஷிதா ஃப்ரம் 4th ஸ்டாண்டர்ட் இல்லை 3rd ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய நேமை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் டுடே ஐ எம் த்ரில் டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ டு ஸ்பீக் ஆன் அ பவர்ஃபுல் தீம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல தீமுன்னு சொல்லி அந்த தீமை சொன்னாலும் ஓகே தான், இல்லை வந்து ஆன் த டாபிக்னு சொல்லி டாபிக் சொன்னாலும் ஓகே தான். ஸோ டுடே ஐ ஆம் த்ரில் டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ டு ஸ்பீக் ஆன் அ பவர்ஃபுல் டாபிக், யூத் ஸ்கில்ஸ் ஷேப்பிங் தி ஃப்யூச்சர். இதுதான் நம்மளோட டாபிக். இப்போ டாபிக் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன பண்ணோன்னா, இப்போ இதை பற்றி நம்ம சொல்லணும். இதுக்கு சம் கொட்டேஷன்ஸ் எல்லாம் போட்டு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். So friends, skills are the true superpower of young minds. As Swami Vivekananda rightly said, all power is within you. You can do anything and everything. Skills are not just about academic knowledge, they are about creativity. ஸ்கில்ஸுன்றது வெறும் அகாடமிக் நாலேஜ் மட்டும் கிடையாது, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான் வந்து ஸ்கில்ஸு. ஸோ ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். உங்ககிட்ட தான் எல்லா சக்தியுமே இருக்குது, உங்களால் எது வேணாலும் செய்ய முடியும். ஆக்ஷனோடு வந்து நீங்கள் பண்ணணும். அடுத்தது ஸ்கில்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் அபவுட் அகாடமிக் நாலேஜ், they are about creativity, problem solving, art, sports and technology. ஸோ ஸ்கில்ஸை பற்றி நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். when we learn new skills at a young age, we build strong confidence and leadership activities. சின்ன வயசில் நம்ம நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு தலைமைத்துவ பண்பு வந்து வரும். ஸோ லுக் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி நம்மளே பார்த்தோனாலே தெரியும். யங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே ஆர் இன்வென்டிங் நியூ திங்ஸ், மாஸ்டரிங் ஆர்ட்ஸ் அண்ட் எக்ஸெல்லிங் இன் ஸ்போர்ட்ஸ். School is the best place where our talents are identified and nurtured. Learning skills in childhood is like writing on stone. It stays with us forever. Instead of fearing failure, we should try something new every day. Never say I can't, always say I will try. Let us unleash our potential and make our country proud. Skill is the spark, passion is the flame. With determination, we can win the game. Thank you for giving me this wonderful opportunity. Have a great day. ஸோ இந்த ஸ்பீச் வந்து 3 நிமிஷம் அளவுக்குலாம் வராது, உங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் போல் தான் வரும். குழந்தைங்க நிறுத்தி நிதானமாக பேசினா. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே அவங்க தெளிவாக பேசணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாப்பிக்கில் இந்த இளையோர் திறன், அதாவது யூத் ஸ்கில்ஸ், யூத் டேலண்ட் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஒரு 3 லைனாக இங்கிலீஷ் ஸ்பீச் பேச வைக்கிறீங்கன்னா ட்ரை டு கிவ் தெம் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும்.
ஒரு டைம் 2 டைம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க, அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஷுவராக அவங்களால பேச முடியாது. ஸோ நீங்கள் தமிழ் ஸ்பீச்சாக இருந்தாலும், இங்கிலீஷ் ஸ்பீச்சாக இருந்தாலும், களிமண் பொம்மை செய்கிறதா இருந்தாலும், ஓவியம் வரைகிறதா இருந்தாலும், தனிமனிதர் நடிப்பாக இருந்தாலும் சரி, பாவனை நடிப்பு எதுவாக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த குழந்தையால் ஜெயிக்க முடியும். ஸோ ஆங்கில ஸ்பீச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நான் உங்களுக்கு சொன்ன ஒரு மாடல் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பீச்சே தான் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து ஃபுல்லாக படித்து காமிக்கிறேன். மேபி நீங்கள் இதை கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். Respected judges, honorable teachers, and my dear friends, a very pleasant morning to one and all. Today, I am thrilled to stand before you to speak on a powerful topic, youth skills shaping the future. Friends, skills are the true superpower of young minds. As Swami Vivekananda rightly said, all power is within you. You can do anything and everything. Skills are not just about academic knowledge, they are about creativity, problem solving, art, sports, and technology. When we learn new skills at a young age, we build strong confidence and leadership qualities. Look around us. Young students today are inventing new things, mastering arts, and excelling in sports. School is the best place where our talents are identified and nurtured. Learning skills in childhood is like writing on a stone. It stays with us forever. Instead of fearing failure, we should try something new every day. Never say, I can't. Always say, I will try. Let us unleash our potential and make our country proud. Skill is the spark, patience is the flame. With determination, we can win the game. Thank you for giving me this wonderful opportunity. Have a great day. தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து ஸ்பீச். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்பீச் ரெடி பண்ணி கொடுக்கணும். அண்ட் ஸ்பீச் பேசுகிறப்ப நல்ல ஆக்ஷன் பண்ணுவீங்க உங்கள் குழந்தைங்கள. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க, ஷுவராக வந்து வின் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்பீச் அண்டு இந்த கலைத்திருவிழா ரிலேட்டடான எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஸ்கிரிப்டோ இல்லை அதுக்கான ஹெல்ப்போ இல்லை ஐடியாஸோ நிச்சயமாக நான் கொடுப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு வந்து தனிநபர் நடிப்பு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அந்த தனிநபர் நடிப்பை பற்றி நான் போடுறேன். அண்ட் திருக்குறள் ஒப்புவித்தல்லுமே இளையோர் திறன் ரிலேட்டடான திருக்குறள் தான் ஒப்பிக்கணும். 1330 குறளில் கிட்டத்தட்ட ஒரு 120 குறள் வந்து இளையோர் திறனை பேஸ் பண்ணியிருக்கோம். இளையோர் திறன் அப்படிங்கிறது வந்து அதாவது அவங்க கற்றுக்கிற கல்வி, அவங்களுடைய ஒழுக்கம், இது எல்லாமே இளையோர் திறனில் வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு திருக்குறள் இருக்குது. அண்ட் ஒரு சில அதிகாரம் எல்லாமே ஃபுல்லாகவே நீங்கள் இளையோர் திறனுக்கு பயன்படுத்தலாம். 3 நிமிஷம் டைமில் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோ வந்து சொல்லலாம். பொருள் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு தான் என்னுடைய குழந்தையோட ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.